எல்லோரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இந்த அமாவாசை அன்னைக்கு கடவுளோ இயற்கையோ காப்பாற்றிட்டோம். குட் ஆஃப்டர்நூன். சண்டே அமாவாசை. எல்லாருக்கும் கடவுளோ இயற்கையோ ஏதோ ஒரு கடவுள், எங்கள் அம்மா அப்பா கூட உங்களை அருள் புரியட்டும். ஏன்னா ரொம்ப நல்ல மனசாட்சி உள்ள ஆட்கள். எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார், உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும்ப்பா, அதாம்மா நல்லதுன்னு சொல்லுவேன். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், எங்கள் அம்மா ரொம்ப டிவோஷனலாக ஆள்றா, அவளுக்கு இதில் நம்பிக்கை இருக்கு. எங்கள் அப்பா ரொம்ப பக்தியானவர். ஆனால் அவளுக்கு அமாவாசை இதெல்லாம் பிடிக்கும். நாங்கள் இறந்துட்டு அவளுக்காக ஒரு நாள் சாப்பிடாம இருறா, நான்வெஜ்லாம் அன்னைக்கு பூஜை பண்ணுறா அப்படின்னாரு. ஏன்னா அவள் எப்பயுமே எங்கள் அம்மா அப்பாவுக்கு பண்ணா, அவங்க அம்மா அப்பாவுக்கு பண்ணா, அதாவது நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டேன்னாரு. அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். டுடே லஞ்ச் பீன்ஸ் பொரியல், மசால் வடை, பாயாசம், சாம்பார், வெனஸ்டே அப்பளம். அப்பளம் அப்பளம் சாப்பிட்றோம் 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 அப்பளம் சாப்பிட்றோம். எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க. எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது தான். மதம், மொழி எல்லாத்துக்கும் மேலே மனிதன் தான் முக்கியமானது. கடவுள்ன்றதுலாம் எங்கள் வீட்டில் ரம்ஜான் வந்தால் பிரியாணி வரும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து. கிறிஸ்மஸ் எங்கள் வீட்டில் குடில் வைப்போம், ஸ்டார் கட்டுவோம், எல்லா கடவுளையும் கும்பிடுவோம். எங்கள் வீட்டில் மாதா கோயிலுக்கு கூட்டு போவாங்க, தர்காவுக்கு கூட்டு போவாங்க, கோயிலுக்கு கூட்டு போவாங்க. எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே ரிலீஜியஸை விட மனிதர்கள் தான் முக்கியம் கற்றுக் கொடுத்தாங்க. அதனால தான் நானும் 2 பேருமே 2 ரிலீஜியஸாக இருந்தோம். எங்களுக்குள்ள எந்த பாகுபாடு இல்லாமல் சந்தோஷமாக 22-23 வருஷமாக ஒன்றா வாழ்கிறோம். இது காரணம் என்னென்னா எஜுகேஷன். அதே மாதிரி அடுத்தவன் சொல்கிறதுக்காக நம்ம வாழக்கூடாது. எவனும் சொல்லிக்கூடாது. நம்ம 6வது அறிவு இருக்குது. அதை வச்சு கடவுள்ன்றது நம்ம சந்தோஷத்துக்காகவும் நம்மள சந்தோஷமாக நேர்மையாக இருக்கிறதுக்கு தான் கடவுள். எல்லா யோகியத்தனை பண்ணிட்டு 5 வேலை கும்பிட்டு 6 வேலை கோயிலுக்கு போயிட்டு 6-8 முறை சர்ச்சுக்கு போயிட்டு செய்யறது கடவுள் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு யாராலையும் நல்லவனா இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நல்லவனா இருக்க பார்க்கணும். யாரையும் ஏமாற்றக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இதுதான் கடவுள். அதுதான் பெரிய அன்பு, பெரிய பரிசுத்தமான பாசம். அதே எங்கள் பேரண்ட்ஸ் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுபடி நடக்கிறோம். நான் சந்திக்கிற மனிதர்கள்லாம் யாராக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கணும். அப்படியே அதுதான் முக்கியம். யாராக இருந்தாலும் அவங்கள அப்படியே ஏற்றுக்கணும். சூப்பர் டேஸ்ட். சாம்பார் மசாலோட சூப்பராக இருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக இருங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். இனி தை அமாவாசை. எல்லாருக்கும் நல்லதாக நடக்கட்டும். நானும் சாப்பிட்றோம். மனிதம் ஒன்றே ஜெயிக்கும். மனிதம் தான் உலகத்தை ஜெயிக்க வைக்கும். நாங்கள் 2 பேர் பாருங்க, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. God bless you everyone. God bless you Kadama for your feast. I love you da. You are an angel, I am your angel da. God bless you.